ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுக்காக இந்த வீடியோனா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்கேனை பற்றி போட்டிருந்தோம், நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்மளை அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு, பேக் பண்ணி காரில் ஏற்றியாச்சு. ஸோ எல்லாருமே கார்லேருந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்காங்க வேகமாக. ஸோ அஜ்வா குட்டி ரெடி, நானும் ரெடி, இன்னும் ஒய்ஃப் தான் ரெடி ஆகணும், அப்புறம் வந்து மம்மி ரெடி ஆகணும், எல்லாருமே ரெடி ஆகணும். வாங்க போய் பார்க்கலாம் ஒய்ஃப் ரெடி ஆகிறத. ஒய்ஃபும் ரெடி ஆகிட்டா. ஸோ அவளும் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கா. ஏன்னு கேட்டால், நாளைக்கு டெலிவரிடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை, கடவுளை நினச்சிக்கிட்டு வா, இல்லை நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவளும் ரெடி ஆகி வெளியே வந்துட்டா. ஸோ பார்த்தீங்களா, பக்தி பரவசமாக இருக்காளா? ஆமாம், அவள் கொஞ்சம் சாமி பக்தர். அவள் கொஞ்சம் நார்மலாகவே சாமி நிறையா கும்பிடுவா, அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பி போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு வழியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்மிட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு அவங்க வந்து நமக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. மேலே தான் ரூமு, நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் இருக்குது. ஸோ அதில் மேலே போயிடுவோம் நாங்கள். சரி, எல்லாமே முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அவங்க ஈவினிங் ஒரு 7:30 அந்த ரேஞ்சில் வந்து என்னை கூப்பிட்டாங்க. கீழே வாங்க, நாளைக்கு டெலிவரிக்கு ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் அவளை கூட்டிட்டு கீழே வந்துட்டேன். ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவள் லேபர் ரூமுக்குள்ளே போயிட்டா. லேபர் ரூமுக்குள்ளே போய் 2 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. நாளைக்கு தான் டெலிவரி, ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம நாளைக்கு டெலிவரி, லாஸ்ட் மந்த் 30 வீக்ஸ் ஸ்டார்ட் முடிஞ்சிருக்கு. 39 வீக் ஆக போகுது. நாளைக்கு நமக்கு டெலிவரி. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம குட்டி பாப்பா நமக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, பாருங்க அவன் வந்து சேட்டை பண்ணுறான்.